அன்பார்ந்த நேயர்களே, யார் இவர் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு அநேகர் தங்களுடைய வாழ்வின் எல்லா எல்லையிலும் தோற்று போனவர்களாக, நான் வாழ தகுதியற்றவன் என்ற நிலைக்கு வருகின்றார்கள். தங்களுடைய உள்ள குமுறலை புரிந்து கொள்வார் இல்லை. தன்னை நேசிக்க ஒருவரும் இல்லை என்ற நிலைக்கு வருவதால் தங்களுடைய வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வர விரும்புகின்றார்கள். சிலர் அதில் வெற்றியும் அடைகின்றார்கள். ஒருவேளை நீங்களும் இந்த நிலையில் இருக்கலாம். இந்த விதமான நிலையில் இருந்த ஒரு வாலிபனை உற்சாகப்படுத்தி அவன் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை கொடுத்த ஒரு வார்த்தையையும் அதை சொன்னவரையும் நமக்கு அறிமுகப்படுத்த வருகிறார் திரு சைமன் அவர்கள். எங்களது அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உங்கள் அனைவருக்கும் இதயபூர்வமான வாழ்த்துதலை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களோடு சில பேருண்மைகளை தெரிவிக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு கூட இவ்வார்த்தைகளை அறிவிக்கிறோம். ஒரு பெற்றோருக்கு மகன் ஒருவன் பிறந்தான். அவர்களுக்கு வேறு பிள்ளைகளும் இருந்தார்கள். ஆனால் இந்த பையன், இந்த மகன் பிறக்கும்போது மற்ற பிள்ளைகளைப் போல அல்ல, ஒரு வித்தியாசமான நிலையில் பிறந்தான். வளரும் பொழுது மற்றவர்களைப் போல அல்ல, பல குறைபாடுகள். மற்ற பிள்ளைகளைப் போல நல்ல கண் பார்வை இல்லை, மற்ற பிள்ளைகள் மாதிரி பேச முடியலை, சரியாக கேட்க முடியலை. இந்த சிறுவன் அந்த வீட்டிலே வளர்க்கப்பட்டான். ஆனால் இவருடைய உள்ளத்திலே பலவிதமான ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைந்தது. கொஞ்சம் நாட்கள் வளர்ந்து இப்பொழுது அவன் பள்ளிக்கூடத்தில் போய் சேர்க்கப்பட்டான். ஸ்கூலில் போய் சேர்ந்த உடனே இவன் தன்னையே பார்க்கிறான். மற்ற மாணவர்களைப் போல் நான் இல்லையே என்கிற ஒரு குறைந்த, தன்னை குறித்த ஒரு குறைவான ஒரு எண்ணம் இவன் ஆழ் மனதிலே தங்கி இருக்கிறது. எப்படியாவது விளையாட்டிலே சாதனை படைத்து விட வேண்டும், இந்த குறைவையெல்லாம் அதிலே நிறைவு செய்துவிட வேண்டும் என்று இவன் எண்ணினான், துடித்தான். என்ன சொல்வது, மற்ற பையன்களைப் போல இவனுக்கு கைகளும் கால்களும் பலமாயில்லை. ஆகவே இவன் நினைத்தபடி, இவன் ஆசைப்பட்டபடி ஓட்டத்திலோ வேறு எந்த ஒரு விளையாட்டிலோ சேர்ந்து விளையாட்டிலும் சாதிக்க முடியவில்லை. மறுபடியுமாக இவன் மனதளவிலே சிதைந்து போனான். உள்ளத்திலே பெரிய ஒரு ஏக்கம், மனதில் ஒரு ஏமாற்றம். அப்புறம் நினைத்தான், எப்படியாவது படித்து முதல் மதிப்பெண் எடுத்து இந்த பள்ளிக்கூடத்திலேயே முதல் மாணவனாக இருந்து பரிசு வாங்க வேண்டும். அந்த ஒரு மன எழுச்சியோடு இவன் படிக்க ஆரம்பித்தான். ஆனால் பரிதாபம், இவன் எதிர்பார்த்தபடி படிப்பிலும் இவனால் சாதிக்க முடியலை. பரீட்சைகளிலே இவன் நினைத்த மதிப்பெண்கள் இவனால் பெற முடியலை. இப்போ யோசிச்சு பாருங்க, அவனுடைய மனது எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். மற்றவர்களைப் போல தான் இல்லை என்கிற ஒரு தாழ்மையான ஒரு மனப்பான்மை. விளையாட்டிலும் சாதிக்க முடியலை, படிப்பிலும் சாதிக்க முடியலை. இப்படி இருக்கும்போது காலங்கள் உருண்டு ஓடினது. பள்ளிக்கூடத்தில் இவனோடு படிக்கிற சக மாணவர்கள் ஏதோ ஒரு வகையில் இவனை கிண்டல் கேலி பண்ணுவதை ஒரு நாள் உணர்ந்தான். ஏற்கனவே மனதிலே இவனுடைய கனவுகளெல்லாம் சுக்குநூறாக நொறுங்கி கிடக்கிறது. மனம் உடைந்து இருக்கிறான். தன்னுடன் பயிலும் மாணவர்கள், ஒரே பெஞ்சிலே அமர்ந்திருக்கிற இந்த மாணவர்கள் இவனோடு பழகிறார்கள், படிக்கிறார்கள், விளையாடுகிறார்கள். ஆனால் இவனை குறித்த கிண்டலும் கேலியும் பரியாசம் செய்யும் பொழுது இதை உணர்ந்து கொண்ட இவனுக்கு உலகமே இருண்டது போல் ஆகிவிட்டது. அன்றைக்கு மாலையில் கனத்த இதயத்தோடு வீட்டுக்கு வந்தான். இவங்க அப்பாவுக்கு ஏற்கனவே அவர் செய்கிற வேலையிலே பல பிரச்சனை,
ரொம்ப சிக்கலாக இவரும் மனம் உடைந்து, இவரும் ஒரு குழப்பமான மனநிலையில வீட்டில் வந்து உட்கார்றாரு. ஸ்கூல்ல இருந்து வரும்போதே இவனுடைய எண்ணம் எல்லாம், இன்னைக்கு அப்பாட்ட போய் சொல்லணும், இந்த ஸ்கூல்ல இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் என்னை கிண்டல் பண்ணுகிறார்கள், அப்பாவிடம் சொல்லியாவது இந்த வருத்தத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கம், ஏக சிந்தனை. வீட்டுக்கு வேகமா வந்தான். அப்பாவின் நிலை இவனுக்கு தெரியாது. இவன் மனநிலை, அன்றைக்கு இருந்த மனநிலை அப்பாவுக்கு தெரியல. வீட்டிலே வந்து தன்னுடைய விஷயத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சான். ஆனால் என்ன நிலைமை என்று கேட்டால், தகப்பனுடைய மனநிலை, அந்த சூழ்நிலை நிமித்தமாக இன்னைக்கு இந்த பையன் சொன்னதை அவர் பொருட்படுத்தவே இல்லை. இவன் சொன்னதற்கு அவரிடத்திலிருந்து இவன் எதிர்பார்த்தபடியாக சாதகமான எந்த ஒரு வார்த்தையும் வரல. அப்போ அவன் புரிந்து கொண்டான், எங்க அப்பா கூட என்னை லாயக்கற்றவன் என்றுதான் சொல்லுவதாக அவன் புரிந்து கொண்டான். இவன் தன்னந்தனியாக அமர்ந்து ஒன்றன் பின் ஒன்றாக அவனுடைய மனதிலே படம் ஓடினது போல ஓடிக்கொண்டிருக்கிறது. நான் ஏன் மற்றவர்களைப் போல பிறக்கல? எனக்கு ஏன் உடலில் இந்த குறைபாடெல்லாம் வந்துச்சு? என்னால ஏன் நான் விரும்பினது போல விளையாட்டிலே சாதிக்க முடியல? நான் படிப்பிலே பெரிய அளவில் உயர வேண்டும் நினைச்சேன், ஆனா படிக்கவும் முடியல. எல்லாத்துக்கும் மேல எங்க அப்பாவுடைய அன்பையும் நான் இழந்து விட்டேனே. எங்க அப்பா கூட என்னை பொருட்டாக நினைக்கவில்லையே, என்னை உதாசீனப்படுத்துகிறாரே. இந்த கேள்விகள், இந்த மனநிலை இவனை வெகுவாக பாதித்தது. ஆனாலும் வேற யாரிடத்திலும் சொல்லுவதற்கு இவனுக்கு வழி இல்லை. நெருங்கிய நண்பர்களோடோ வேற யாரோடோ இந்த காரியத்தெல்லாம் சொல்லி தன்னுடைய மனதை லகுவாக்கி இவர்களை மேற்கொண்டு வாழ்வதற்கு இவனுக்கு வாய்ப்பும் கிடைக்கல, மனநிலையும் இல்லை. இப்படியே நாட்கள் போக போக மனதில் அழுத்தம் வளர்ந்து கொண்டே இருந்தது. நான் ஏன் இருக்கணும்? நான் ஏன் வாழணும்? நான் ஏன் பிறந்தேன்? நான் எதற்கும் தகுதி இல்லாதவன் என்ற ஒரு ஒற்றை சொல் என்னுடைய உள்ளத்திலே தொனித்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் இவன் ஒரு முடிவெடுத்தான், என்னுடைய தகப்பனுடைய அன்பை கூட இழந்து விட்டேன், எனக்கு வாழுவதற்கு தகுதி எதுவுமே இல்லை, ஆக நான் வாழுவதற்கு தகுதியற்றவன், எனக்கு மரணம் நேரிடுவரை வரைக்கும் நான் காத்திருக்க முடியாது, நானே செத்து போறேன் என்று தற்கொலை செய்வதற்கு இவன் முயற்சி செய்தான். ஆனால் அந்த முயற்சியினாலே இவன் சாகல. இவன் அந்த பாதிப்புக்குள் இருப்பதை அறிந்த விடை பெற்றோர் உடனடியாக மருத்துவமனை கொண்டு ஓடினாங்க. மருத்துவமனையில் சேர்த்தாங்க. டாக்டர் பரிசோதித்தார். பரிசோதித்து இவன் பாதிப்புக்கு ஏற்ற சிகிச்சை எல்லாம் கொடுத்தாங்க. கொடுத்து இவன் உயிர் பிழைத்து கொண்டான். உயிர் பிழைத்து அந்த மருத்துவமனையில் இவன் தங்கி பராமரிக்கப்படுகிறான். இவனுடைய தாயார் அவனோடு கூட இருந்து இவனை கவனித்து கொண்டிருக்கிறாங்க. அப்பொழுது இவர்களை பார்ப்பதற்காக போதகர் ஒருவர் அந்த மருத்துவமனைக்கு வந்தாராம். தாயார் அமர்ந்திருக்கிறார், பையன் இங்கே படுத்து கொண்டிருக்கிறான். இவர்களிடத்தில் பேசி கொண்டிருக்கும் பொழுது பரிசுத்த பைபிள், கடவுளுடைய வார்த்தை அடங்கிய புத்தகத்தை அவர்கள் கையில் கொடுத்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை படிக்கும்படி அந்த அம்மா கிட்ட சொன்னார். இந்த அம்மா அந்த பைபிளை அவர் கையிலிருந்து வாங்கி ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை படித்தார்கள். படித்ததை அவருடைய மகன் கேட்டுக்கொண்டே இருந்தான். அந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் அது யார் சொன்னது, சொன்னவர் யார் என்கிற விவரங்கள் எல்லாம் கேட்டு அறிந்தான். கேட்டு அறிந்த உடனேயே என்ன ஒரு மாற்றம்! இருளடைந்த முகம் இப்பொழுது சூரிய பிரகாசம் போல ஜொலிக்கிறது. உள்ளத்துக்குள் நம்பிக்கை பிறந்தது. அவனுடைய முகமே மலர்ந்து அவன் இப்பொழுது சந்தோஷமாக பேச ஆரம்பித்தான். அவனுடைய மனதில் மாற்றத்தை செயலினாலே வெளிப்படுத்தினான். தாயாருடைய மனதிலும் பெரிய ஒரு சந்தோஷம்.
சமாதானம். ஒருவேளை கேட்கிற உங்களுக்கு மனதில் எழக்கூடும், அது என்ன வார்த்தை? ஏனென்றால் ஒருவேளை நீங்களோ உங்கள் குடும்பத்தில் ஒரு பிள்ளையோ ஒரு நபரோ இவ்விதமான நிலையில் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கலாம். பல குறைபாடு, மற்றவர்களைப் போல என் பிள்ளை இல்லை, மற்றவர்களைப் போல நான் இல்லை, நம்மை நாமே தாழ்வாக நினைக்கக்கூடிய நிலை, நாம் நினைத்த எதுவுமே நடக்கவில்லை, பல கனவுகளை கண்டோம், கனவுகளெல்லாம் சிதைந்து விட்டது, மிக நெருக்கமான நண்பர்கள் உடன்பிறப்புகள் கூட நம்மை உதாசீனப்படுத்தி விட்டாங்க, ஏன் அப்பாவின் அன்பை கூட இழந்துட்டோம், இன்னும் சில பேருக்கு அம்மாவின் அன்பை கூட இழந்து போன நிலை இருக்கலாம். அப்பெல்லாம் மனதில் எழும்புகிற ஒரே ஒரு கேள்வி, இந்த பையனை போல நான் வாழ தகுதியற்றவன், நான் வாழக்கூடாது என்ற எண்ணம் இருக்கலாம் அல்லவா? இருக்குமானால் இப்போ ஒரு கேள்வி, அந்த போதகர் அப்படி என்ன வார்த்தையை அவங்களுக்கு சொன்னாரு? யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 14ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனம் பிற்பகுதி இப்படி சொல்கிறது, நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள், நான் வாழுகிறேன் எனவே நீங்களும் வாழுவீர்கள். அற்புதமான வார்த்தை. இந்த வார்த்தை யாரால் சொல்லப்பட்டது என்பதுதான் இதனுடைய தாக்கமே இருக்கிறது. இதை சொன்னது யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் வாழுகிறேன், நான் பிழைக்கிறேன், ஆகவே நீங்களும் பிழைப்பீர்கள். அப்போ சிறுவன் கேட்டான், அந்த இயேசு கிறிஸ்து யார்? போதகர் ஒன்றன் பின் ஒன்றாக அவனுக்கு விளக்கி காண்பித்தார். இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா மக்களையும் வாழ வைக்க வேண்டும் என்று வந்தவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த பூமியில் அவர் மனிதனாக தோன்றினார் அல்லது தன்னை வெளிப்படுத்தினார். அவர் தேவன். தேவனுடைய நிலையிலேயே இந்த உலகத்திற்கு வர முடியாது. ஆகவே தன்னை மனிதனாக அந்த மனித உருவிலே இந்த பூமியில் இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்தினார். இந்த உலகத்தில் அவர் உண்மையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். அவர் எளிமையாக வாழ்ந்தார். ஆனால் அநேக எளியோருக்கு பல்வேறு நன்மைகளை செய்து அவருடைய வாழ்க்கையெல்லாம் அவர் மாற்றினார். எத்தனையோ பேர் இன்றைக்கு துயரப்பட்டு கொண்டிருந்தாங்க. எத்தனையோ வாழ்க்கையில நம்பிக்கை இல்லை, கவலையாய் வாழ்ந்தார்கள், திக்கற்றவளாய் இருந்தார்கள். அந்த மக்கள் எல்லாம் இவரை தேடி வந்தாங்க. யாரெல்லாம் இவரை தேடி வந்தார்களோ, தேடி வந்தவர்கள் யாரெல்லாம் இவர் மீது நம்பிக்கை வைத்தார்களோ, அவங்க எல்லார் வாழ்க்கையிலுமே வித்தியாசம், எல்லாரும் நன்மையை பெற்றுக் கொண்டார்கள். காரணம், இவர் அன்பானவர். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் தாம் அன்பாய் இருப்பதை மனிதனுக்கு எப்படி காண்பித்தார் என்றால், இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாயிலாகத்தான். அந்த இயேசு கிறிஸ்து மனுமக்கள் மீது எப்படி அன்பாய் இருக்கிறார் என்பதை எப்படி காண்பித்தார்? யோவான் என்பவர் எழுதுகிறார், தேவன், அதாவது கடவுள், யாரெல்லாம் தம்மை நம்புகிறார்களோ அவர்கள் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை, அவரில் விசுவாசம் வைக்கிறவர்கள் கெட்டு போகக்கூடாது, நீடித்த நிலையான வாழ்வு பெற வேண்டும் என்று அவரை கொடுத்தாராம். தேவன் தன்னுடைய மைந்தனை மக்களுக்காக கொடுத்தார். யாருக்காக? யாரெல்லாம் அந்த இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்கிறார்களோ அவர்கள் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக அவரை கொடுத்தார். அந்த இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? தம்முடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக சிலுவையிலே தன்னையே பாவத்தை போக்கும் பலியாக அர்ப்பணித்தார். ஏன் மனிதனுக்கு இன்றைக்கு ஆழ் மனதிலே நிம்மதி இல்லை? வெறித்தனமாக பல்வேறு செயல்களை மனிதர்கள் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்களே. எத்தனையோ பேர் நான் வாழ தகுதி இல்லாதவன்,
வாழ்வதற்கு எனக்கு எதுவுமே இல்லை, சாவதே சிறந்தது என்று சொல்லி தங்கள் வாழ்க்கையை தற்கொலையிலே முடித்துக் கொள்கிறார்கள். அன்றாடம் செய்தியில் படிக்கிறோமே. இதற்காக மனிதனை தேவன் படைத்தார்? ஏன் இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கு மனு குலத்திற்கு? எத்தனையோ காலங்கள் மாறிவிட்டது. எவ்வளவோ நிலையிலே மனிதர்கள் முன்னேற்றம் அடைந்தார்கள். ஆனாலும் இந்த நிலை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. எவ்வளவு முன்னேறிவிட்டாலும் மனிதனுடைய இந்த வாழ்வியலிலே மாற்றங்கள் இல்லையே. அதற்கெல்லாம் என்ன காரணம் என்பதை நன்கு அறிந்த தேவன் அன்பாக அந்த காரணத்தை செயல்படுத்தினார். இதற்கெல்லாம் ஒரே காரணம், எல்லா மனிதர்களும் தீய எண்ணங்களால், தீய செயல்களால், அதாவது பாவ செயல்கள், பாவத்திற்கு அடிமையாய் இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் பாவம் மனுமக்களுடைய உள்ளங்கள் மீது ஆளுகை செய்வதனால் மனிதனுடைய வாழ்க்கையிலே நிலையான நிம்மதி இல்லை. மனிதன் மகிழ்ச்சியை தேடி, உள்ளத்தில் சமாதானமான அமைதியை தேடி எங்கெல்லாமோ ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், என்னவெல்லாமோ செய்கிறார்கள். காட்டு மிராண்டித்தனமான பல செயல்களை செய்வதற்கும் தங்களை விற்று போட்டிருக்கிறார்கள். எப்படியாவது இதிலிருந்து விடுதலை அடையணும், விடுபட்டு நல்வாழ்வு வாழ வேண்டும் என்று மனிதர்கள் மெய்யான நிலையை விட்டு பல நிலைகள் தங்களை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்களே. அதற்கு காரணம் பாவம். அந்த பாவத்தை தொலைப்பதன் வாயிலாக இயேசு கிறிஸ்து அன்பை வெளிப்படுத்தினார். அந்த பாவத்தை தொலைக்க வேண்டுமானால் குற்றமில்லாத பலி செலுத்தப்பட வேண்டும். அதான் தெய்வீக திட்டம். அது நிறைவேற்றுவதற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில தன்னுடைய உடலை, அவர் ஒரு பாவம் செய்யல, அவர் வாழ்க்கையில எந்த ஒரு தவறையும் யாரும் சுட்டி காண்பித்து நிரூபிக்க முடியல. புனிதராக பரிசுத்தராக வாழ்ந்தவர் ஒருவர் மட்டுமே. மனுமக்கள் மீது அன்பு கொண்டதினாலே பாவம் அவர்களை இவ்விதமாக இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ முடியாது. இந்த கொஞ்ச கால உலக வாழ்க்கைக்கு அப்புறமாக கடவுளுக்கு முன்பதாக ஒரு தீர்ப்பு இந்த பாவத்தின் மீது கொடுக்கப்படும். அதிலிருந்து அவளை காப்பாற்ற வேண்டும் என்ற தெய்வீக அன்பு. காப்பாற்றுவதற்கு இதை தவிர ஒரு வழியே இல்லை. ஆகவே தானே அந்த சிலுவை பலி மரணத்தை தாமாக ஏற்றுக்கொண்டார், முன்வந்து ஏற்றுக்கொண்டார். தன்னார்வமாக அந்த பலி மரணத்திற்கு இயேசு கிறிஸ்து அன்பின் மூலமாக ஒப்படைத்தார். அவரை கைகளிலே கால்களில் ஆணி அடித்தார்கள், அவரை பரியாசம் பண்ணினார்கள், அவரை வேதனைப்படுத்தினார்கள், காயப்படுத்தினார்கள். சிலுவையிலே ரத்தத்தை எல்லாம் மக்களுடைய பாவங்களை போக்கும் பலியாக சிந்தினார். தம்முடைய உயிரை சிலுவையிலே விட்டார், மரித்து போனார். மரித்த இயேசு கிறிஸ்துவை அடக்கம் செய்தார்கள். மறுபடியும் 3வது நாள் அவர் உயிரோடு எழுந்தார். அந்த இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தை தான் போதகர் இந்த பையனுக்கு தாயார் மூலமாக படித்து காட்டின வார்த்தை. அவர் மரித்து அதோடு முடிந்திருக்குமானால் இன்றைக்கு நாம் பேசுவதற்கு தேவையே இல்லை. எத்தனையோ மகான்களைப் போல இவர் ஒருவர், தத்துவ ஞானிகளைப் போல இவர் ஒருவர் வாழ்ந்தார், பல தத்துவங்களை சொன்னார், பல உண்மைகளை சொன்னார், மறைந்தார் என்று சொல்லலாம். ஆனால் அப்படி அல்ல, இவர் உயிர் தெழுந்தார். அநேகருக்கு தம்மை உயிருள்ளவராக காட்டினார், விண்ணேற்றம் அடைந்தார். போகும் முன்பே சொல்லி போனார், நான் போகிறேன், திரும்பவும் வருவேன். யாரெல்லாம் என்னில் நம்பிக்கை கொள்ளுகிறார்களோ அவர்களை என்னோடு கூட நான் அழைத்து செல்ல வருவேன். நான் இருக்கிற இடத்துல அவர்களும் இருக்கும்படி. அது இயேசு கிறிஸ்து 14 இதே அதிகாரம் சொல்லுகிறார், நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என்னோடு நீங்கள் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். இப்படி ஒரு ஆணித்தரமா நம்பிக்கையின் வார்த்தை இந்த உலகத்தில் யாராவது தந்திருக்கிறார்களா? தந்தாலுமே அது உண்மையா இருக்குமா? அவர்தான் சொன்னார், நான் பிழைத்திருக்கிறேன், நான் வாழுகிறேன், எனவே நீங்களும் வாழ்வீர்கள். இந்த வார்த்தை இயேசு கிறிஸ்துவனுடைய விவரத்தை எல்லாம் கேட்டதுக்கு அப்புறமாக
அந்த பையனுடைய மனதை தொட்டது. அவன் முழுமையாக இவர் ஒருவர்தான் என்னை வாழ வைப்பதற்கு தகுதியானவர், வேற ஒருவரும் தகுதி இல்லை. ஆகவே என்னுடைய மனதிலே இந்த இயேசு கிறிஸ்துவை, என்னை பிழைக்க வைக்கிற, என்னை வாழ வைக்கிற இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன் என்று சொல்லி அவன் உள்ளத்திலே இயேசு கிறிஸ்துவை அவன் ஏற்றுக்கொண்டானாம். அப்படி அகத்தில் வந்த இந்த ஒரு மகிழ்ச்சி தான் முகத்தில் பிரதிபலித்தது. அருமையானவர்களே, இன்றைக்கும் உலகத்திலே எத்தனையோ பேர் இவராலே பிழைத்து கொண்டிருக்கிறார்கள். கோடிக்கோடியான மக்கள் நமக்கு அறிமுகம் இல்லை, நேரடியாக தெரியாது. ஆனால் இந்த மெய்யான இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள். நான் வாழ்கிறேன், எனவே நீங்களும் வாழ்வீர்கள். நான் பிழைத்திருக்கிறேன், நீங்களும் பிழைப்பீர்கள். எத்தனையோ மக்களுக்கு பிழைப்புடுற ஆண்டவர் ஏன் உங்களை பிழைப்பூட்ட மாட்டார்? ஏன் உங்க பிள்ளைகளை வாழ வைக்க மாட்டார்? ஏன் உங்களுக்கு நன்மை செய்ய மாட்டார்? அவர் அன்புள்ள தெய்வமாச்சே. எல்லாருக்காகத்தான் தம்முடைய உயிரை கொடுத்து அன்பை நிரூபித்து காண்பித்தாரே. ஆக இந்த நன்னாளிலே உங்களுக்கும் நம்பிக்கை பிறக்கும்படியாக, நீங்கள் நான் எந்த விதத்திலும் தகுதி உள்ளவன் அல்ல என்று உங்கள் வாழ்க்கை குறித்து தவறாக நீங்கள் நினைக்கக்கூடாது என்பதற்காக உங்கள் மீது அக்கறை கொண்ட ஆண்டவர். எங்களுக்கு தெரியாத உங்க நிலைமை, ஆனால் உங்களை அறிந்த ஒரு கர்த்தர் உங்களை வாழ்விப்பதற்காக. ஒருவேளை உலகத்தில் எத்தனை வருஷமா நமக்கு தெரியாது, குறைந்த ஆண்டுகளோ நீண்ட ஆண்டுகளோ வாழ்ந்தாலும் வாழ்க்கைக்கு அப்புறமாக ஒரு நிலையான வாழ்க்கை உண்டு. ஆகவே சொன்னார், நான் வருவேன், மறுபடியும் அழைத்து கொண்டு போவேன். அதான் நிலையான வாழ்வை வாழ வைக்கிறார். அந்த வாழ்க்கையை இந்த சிறு பையன் உள்ளத்தில் நம்பினான். அதுக்கப்புறமாக பல ஆண்டுகள் அவன் மகிழ்ச்சியாக குடும்பத்திலும் சமுதாயத்திலும் வாழ்ந்துதான் மறைந்திருக்கிறான். அப்பேற்பட்ட ஒரு பேரின்ப பாக்கியத்தை இந்த நாளிலே உங்களுக்கும் கர்த்தர் கொண்டு வருகிறாரு. நிராகரிக்காமல் இதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களானால், உலகத்தில் யார் உங்களை ஒதுக்கினாலும், உங்களை நீங்களே தகுதியற்றவன் நினைத்திருந்தாலும், அவர் உங்களை தகுதிப்படுத்த காரணம் அவர் வாழ்கிறார், இயேசு கிறிஸ்து வாழ்கிறார். மாபெரிய உண்மையுள்ள தேவனுடைய வார்த்தையை நம்பி அவர் மீது விசுவாசம் வையுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே நன்மையும் மேன்மையும் பெற்றுக்கொள்வீர்கள். அவருக்கே சதாகாலம் மகிமை உண்டாவதாக. ஆமென். நீங்கள் இயேசுவின் அன்பையும் பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், அவரே உங்கள் பாவத்திற்காக தேவன் அருளிய பலி என உணர்ந்து விசுவாசத்துடன் அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள். இது உங்கள் இருதயத்தின் வாஞ்சியை வெளிப்படுத்துமானால், இந்த விசுவாச ஜெபத்தை இப்பொழுதே ஜெபியுங்கள். அப்பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையில் வருவார். இது ஒரு ஜெபத்தின் மாதிரி. முதலில் நான் சொல்லுகிறேன், ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எனக்கு தேவை. என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மரித்ததுக்கு நன்றி. என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும். ஆமென். இந்த ஜெபம் உங்கள் உள்ளத்தின் விருப்பத்தை வெளிப்படுத்துமானால், இப்பொழுதே நீங்கள் இருக்கும் இடத்தில் இந்த ஜெபத்தை ஜெபியுங்கள். நான் இந்த ஜெபத்தை ஒவ்வொரு வாக்கியமாக சொல்லும்போது நீங்களும் அமைதியாக சொல்லுங்கள். ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எனக்கு தேவை. என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மரித்ததுக்கு நன்றி. என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும். ஆமென். இப்பொழுது நீங்கள் இந்த விசுவாச ஜெபத்தை ஜெபித்துள்ளீர்கள். இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் வரும்படி அழைத்திருக்கிறீர்கள். அவரை வேண்டிக் கொள்ளும்போது அவர் வருவதாக வாக்களித்துள்ளதால், அவர் வாக்களித்தபடியே வந்துள்ளார் என்பதை நிச்சயமாய் அறிந்து கொள்ளுங்கள். மேலும்
உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றும் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாகி நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டீர்கள் எனவும் உறுதி கொள்ளுங்கள். கிருபை அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த உலகத்திலே எந்த மனிதனாக இருந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பினால், அவர் வார்த்தையை ஏற்றுக்கொண்டால் அவர் வாழ வைக்கிறார். பாவங்களை மன்னித்து அவனை வாழ வைக்கும்படி சிலுவையிலே அன்பாக தன்னையே பலியாய் கொடுத்த இயேசு கிறிஸ்துவை இந்த நிகழ்ச்சியை கண்ட ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளவும், நம்பிக்கை கொள்ளவும், வாழ்க்கையிலே மேன்மையை பெற்றுக்கொள்ளவும் உதவி செய்யும். உடைந்த உள்ளங்கள், ஏமாற்றம், வெறுமை, தோல்வி, நொந்து போன மனம், இவைகளாலே வாடி வதங்குகிற ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கையாக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும் பாக்கியத்தை கொடுத்தருளும். இந்த உலகத்திலே நிலையான சமாதானமான நிலைத்த ஒரு சந்தோஷமான வாழ்க்கையும் முடிவில்லாத வாழ்க்கையை இந்த உடலுக்கு அப்புறமும் வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தரல வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பின் உருவம் ஆண்டவர் அழைக்கிறார், நீ அருகில் வா. தொய்ந்து போன உன் வாழ்வினை கேட்கிறார், நீ அருகில் வா. ஓடி வா, நீ ஓடி வா, கண் கலங்கியே நீ வா. தூரமாய் நிற்கும் உன்னை தான் அழைக்கிறார், நீ அருகில் வா. மனிதர் பலரை நம்பினாய், பலமுறை தடுமாறினாய். உற்றார் பெற்றார் அன்பெல்லாம் கனவு போன்று அகலுமே. ஓடி வா, நீ ஓடி வா, கண் கலங்கியே நீ வா. தூரமாய் நிற்கும் உன்னை தான் அழைக்கிறார், நீ அருகில் வா. நண்பர் பலரும் இருப்பினும் நாடும் அன்பை பெற்றாயோ. செல்வம் எல்லாம் மாயையே, உலகம் காணல் நீராவே. ஓடி வா, நீ ஓடி வா, கண் கலங்கியே நீ வா. தூரமாய் நிற்கும் உன்னை தான் அழைக்கிறார், நீ அருகில் வா. இன்னும் நொந்து போவானே, இன்றே அருகில் ஓடி வா. உள்ளம் குமுறும் உன்னையே தள்ளே நின்றார், ஓடி வா. ஓடி வா, நீ ஓடி வா, கண் கலங்கியே நீ வா. தூரமாய் நிற்கும் உன்னை தான் அழைக்கிறார், நீ அருகில் வா. ஓடி வா, நீ ஓடி வா, கண் கலங்கியே
நான் பிழைப்பதால் நீங்களும் பிழைப்பீர்கள் என்று இயேசு கிறிஸ்து கூறின வார்த்தை அந்த வாலிபனுடைய வாழ்வை மாற்றினது என்று கேட்டோம். நம்முடைய வாழ்வை அழிவை நோக்கி கொண்டு செல்லும் பாவத்திலிருந்தும் அதன் தண்டனையிலிருந்தும் விடுவிக்க தெய்வமாயிருந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகில் மனிதனாக வந்து நம்முடைய பாவத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டு நமக்கு பதிலாக சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்தார். மரித்த இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிருடன் எழுந்தார். உங்களுடைய தவறுகளை இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லி அவர் உங்களுக்காக மரித்தார் என்று நம்பி அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் போது உங்கள் பாவத்தை மன்னித்து பாவத்திலிருந்தும் அதன் தண்டனையிலிருந்தும் உங்களை விடுவித்து நீங்கள் தேடிக்கொண்டிருக்கும் உண்மையான சமாதானத்தை தருவார். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தையும் உண்மையான நிம்மதியையும் பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா? உங்களுக்கு ஆலோசனை கூறவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆவலாய் இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை குறித்த உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எங்கள் முகவரி: ஒளியும் வாழ்வும் இயக்கம், C26, ஜெய்நகர், திருவெரும்பூர், திருச்சிராப்பள்ளி 620013. அலைபேசி எண் 7598137441 மற்றும் 9487007441. இமெயில் ஐடி tv@lala.org.in. இவ்வளவு நேரம் இந்நிகழ்ச்சியை கண்டு கழித்தமைக்கு நன்றி. இயேசு கிறிஸ்து கொடுக்கும் உண்மையான நிம்மதி உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் நிரப்புவதாக. ஒளியும் வாழ்வும் இயக்கம் சார்பாக உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். வணக்கம்.